சீதை. தங்களுடைய பெயர் சீதை. சரிம்மா. அப்படி இருந்தாலும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தை யார்? நான் எப்படி பிறந்தவன்? உன்னை போல் ஒரு தாயின் அங்கத்திலிருந்து அறிவே உருவாகி உருவை ஒரு பிண்டமாய் பிண்டமே ஒரு சரீரமாய் 10 திங்கள் 300 நாள் ஒரு தாயினுடைய அங்கத்திலிருந்து பிறந்தவளா? இல்லை, நான் எப்படி பிறந்தவன்? அதாவது சித்திரை மாதத்தில் என் தந்தையாராகப்பட்ட ஜனக மகாராஜனுக்கும் என் தாயாகப்பட்ட சுனினாவுக்கும் சில ஆண்டு காலம் குழந்தைகள் கிடையாது. அதனால சித்திரை மாதத்தில் பொன்னேறு ஓட்டுறாங்க. பொன்னேறு ஓட்டுறாங்க. அப்படி பொன்னேறு ஓட்டும் பொழுது பூமியிலே பெட்டிக்குள் பொக்கிசமாக நான் கிடைத்தவன். கலப்பையில மாட்டிட்டு பொழந்துட்டு வெளியே வந்துட்டீங்க. பொக்கிசமா கிடைத்தவன். சரிம்மா. அதனால பூமியில் இருந்து நான் சீதனமாக கிடைத்ததனால் எனக்கு சீதை என்று ஒரு பெயர். சீதனமாக கிடைத்ததனால். ஆமா. சரிம்மா. என் தந்தையான பெயரோ ஜனக மகாராஜா. ஜனக மகாராஜா. ஆமா. சரி. அதனால எனக்கு ஒரு ஜானகி என்ற ஒரு பேர். அவருடைய பேர் விளங்க. ஆமா. சரிம்மா. அது மட்டும் கிடையாது. நாங்கள் இருக்கக்கூடிய நாடு மிதிலை நகர். மிதிலை. மிதிலை நகர் இளவரசி என்பதால் எனக்கு மைதிலி என்ற ஒரு பெயர். மைதிலி. ஆமா. மைதிலி காதலி இருக்கட்டும். அதனால பூமியில் நான் கிடைக்கப்பெற்றதனால் என்னை பூமாதேவின் அவதாரமா கருதப்பட்டு எனக்கு பூமிஜா என்று ஒரு பெயர் வைத்தார்கள். 4 பேரு. அது மட்டும் கிடையாது. தந்தையார் இன்னொரு பேர் வந்து தேவகன். ஆமா. அதனால எனக்கு வைதேகின்னு ஒரு பேர். வைதேகி 5 பேரு. அப்படி இருந்தாலும் அம்மாடி அம்மா
ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு எத்தனை பருவம்? எனக்கு என்னமா தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் திங்கிறது தூங்குறது, அதை தவிர வேற எதுவும் தெரியாது. அப்புறம் வேற எதுவும் இல்ல. வேற எந்த வேலையுமே இல்லையே. திங்கிறது தூங்குறது மட்டும். ஆமா, வேற எதுவும் கிடையாது. சரி இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் அம்மடியம்மா ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு 7 பருவம். 7. பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, எருவை, பேரிளம் பெண். 7 பருவம். ஆமா. சரிம்மா. நான் 16 வயது நிறைவடைந்தவுடன் என் தந்தையாராகப்பட்டவர் எனக்கு எப்படி திருமணம் செய்தார்? எப்படிமா செய்தார்? என்னை திருமணம் செய்தவர் யார்? எப்பேற்பட்ட மன்னன்? கல்யாணம் ஆகி போச்சா? கல்யாணம் ஆகி போச்சுடா, புள்ள புருடா இருக்குது நினைச்சாடோ பேட்டரிக்கண்ணா. ஏதோ புருட்டு கத்தையா இருக்குது, நம்ம ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி இருக்குது. சரி, எப்படி அப்படி செட்டப் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். முடியாது. சரி, யாரால முடியாது? ஏமா, உன்னை மேல போட்டவன் யாரு, கீழே போட்டவன் யாரு? கீழே போடுறதுனா மேல போட்டது தாலி, கீழே போட்டது மெட்டி. வேற எதுவும் இல்ல. அறிவுக்கு இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஆமா, வெளிய உலகத்தில் இருக்க வேண்டும். பஸ் ஸ்டாண்ட் பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு தான் இங்க வந்திருக்கேன். சரி இருக்கட்டும். என்னை மாலையிட்ட மணவாளர் யார்? எனக்கு எப்படி திருமணம் நடந்தது சொல்லவா? சொல்லுமா. என்ன மாதம் நல்லா புடித்த மன்னன் அதெல்லாம் கெராலி கெராலி. என் தந்தையாரிடத்திலே சிவனால் வழங்கப்பட்ட ஒரு வில், சிவதனுசுன்னு சொல்வார்கள். சிவதனுசை யார் வெற்றியோடு நான் ஏற்றுகிறார்களோ அன்னவருக்கு என் மகளாகப்பட்ட சீதையை திருமணம் செய்து வைக்கிறேன் கட்டளை. அனைத்து தேசத்து ராஜகுமாரர்களும் அந்த சபையில் வந்து அமர்ந்திருக்கார். அவரோடு என் பத்தாவும் அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்க வேலையிலே அதாவது அந்த சிவதனுக்கு என் பத்தாவாகப்பட்டவர் என்ன செய்கிறார்? அப்படியே போய் கையில தான் பிடிக்கிறார். ஆமா, அப்படி பிடித்தவுடன் அரங்கமே திடீர்னு ஒரு சத்தம். அரங்கமே திடீர்னு சவுண்ட் வருது. ரெண்டா உடைஞ்சு போயிடுச்சு. உடையும்போது ஆமா, அப்பேற்பட்ட வீரன் இருந்தான். ஆமா, அப்படி சத்தம் வந்தவுடன் அனைத்து ராஜகுமாரர்களும் என் தந்தையை திரும்பி பார்க்கிறார்கள். அனைத்து ராஜர்களும் ஆமா, அப்படி பார்த்த உடனே அந்த சிவதனத்தை தொட்டவுடன் முடிந்ததல்லவா, இவர்தான் சீதைக்கேற்ற மணவாளன். அப்படி அன்னவருக்கு என்னை திருமணம் செய்து அப்பேற்பட்ட மன்னவர் யார்? அயோத்தி ஆண்டு வரக்கூடிய யாரு? தசரத புத்திரன். யாரு? ஸ்ரீராமர். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அவரு கொண்டாட்டியாமா?
அப்புறம் தெரியாதனமா ஏதாவது பேசிருந்தா ஆ. என்னை மன்னிச்சு கொள்ளுங்க தாயி. உன்னை முன்னவே நான் மன்னிச்சுட்டப்பா. ஏன்னா இனிமேட்டு பேச மாட்டேன். நீ பேசும் பொழுது உனக்கு வாய் கோணையாக செல்லும். ஆமா. அதனால உன்னை சொல்லி குற்றம் இல்லை. அதனால நானே மன்னித்துக் கொண்டு சரிம்மா, அப்படியே ஆகட்டும். அப்படி இருந்தாலும் ஆ. அண்ணவரை திருமணம் செய்து தன் தாயார் வார்த்தைக்கு இணங்க யாரும்மா? கோசலை, கையை, சுமத்தரை, 3 தாய்கள். அப்படி 3 தாய் ஒரு தாயாகப்பட்ட கையின் வார்த்தைக்கு இணங்க 14 வருஷம் வனத்துக்கு சென்றார். 14 வருஷம் வனத்துக்கு போறாரு. அப்படி சென்ற வேளையில் என்னை கேட்கிறார், தேவி நீ நாட்டோடு தம்பிமார்களோடு சந்தோஷமா இரு, நான் வனத்துக்கு சென்று வருகிறேன் அப்படி என்று கூறினார். அப்படி கூறிய உடனே சுவாமி இந்த ஸ்ரீ ராமராகப்பட்டவர் இருக்கும் இடமே இந்த சீதைக்கு அயோத்தி சரி அப்படின்னு சொல்லி அண்ணவரோடு வனத்துக்கு நானும் சென்றேன். அதன் பிறகு தன் தம்பியாகப்பட்ட லட்சுமணரும் அவரும் தன் அண்ணனோடு சேர்ந்து வந்தார். அவரும் வராரு. இருந்தாலும் அண்ணன் தம்பி ராமர் லட்சுமணன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவரும் கூட வந்தார். அப்படி இருக்க வேளையிலே தண்டகாரண்ய வனத்தில் நாங்க இருக்கோம். யாரு? அந்த இலங்கையை ஆண்டு வரக்கூடிய தென்னிலங்காபதி ராவணன் தந்திரமாக்கமாக வந்து என்னை சிறையெழுத்து சென்று விட்டார். அம்மாலடா ஆப்போயா. சிறையெழுத்து சென்ற உடனே 72,000 வானர சேனைகள் துணை கொண்டு என் மன்னவரும் அவர் தம்பியும் அனைவற்றாரும் சேர்ந்து என்னை சிறை மீட்டு வந்து இப்பொழுது நாட்டிலே சந்தோஷமாக இருக்கிறோம். கழித்து வந்து அப்படி இருந்தாலும் அம்மடியம் இப்படி அதிசீக்கிரமா ஓடோடி வந்திருக்கிறாய், என்ன காரணம்? தாயே, உங்களை வரவேற்க உங்களுடைய பத்தா வந்திருக்கிறார். ஸ்ரீ ராமபிரான் அழைத்து வந்த வர சொல்லி. ஆமாம், ஆகட்டும் சுவாமி. கடவுளே, நான் மாலையிட்ட என் மங்கை ஆமாங்க சீதை அழைத்து வர சொல்றேன். அழைத்து வந்துட்டு எங்கே ஜானகி? தாயே, சுவாமி கண்ணே தேவி என்ன சம்பந்தவரே உலக போட்டு நாயகாரே என்ன நீயும் கொண்டு உல்லாசி நாடு கொண்டு அயங்கி மனவாடி நின்று என் ஆசையுள்ள மன்னவர ஐயப்பா மாதிரி தண்ணி கொண்டுறாங்க.
எங்களின் தேவியாகிய சீதை மல்லிகை, முல்லை, கோங்கு, இருவாச்சி, பாரிசாத வெற்றி வேறு சொல்லக்கூடிய பலவிதமான புஷ்பங்களை கொண்டு வந்து தங்களின் திவ்ய பாதங்களை கொண்டு ஜானகி மணவாளனே மங்கையின் பாக்கியம் கணவனே கண்ட தெய்வம் என்று என் பாதம் அணிந்தாயே பெண்ணே எப்படி என் பாதம் அணிவணிந்தா முற்று சுகமாக வாழ்வாய் சுவாமி. தங்களின் பாதாரவிந்த கமலங்களை ஆதாரமாக சேமித்தபடினால் இந்த பூவடிகளை என்றென்று சுக சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய் என்று வாழ்த்தினான். அப்படி இருந்த போது இந்த பாரா சபைக்கு முன்னாடி பாதியாகிய செங்கல்வத்தை விட்டு அழைத்து வந்த சங்கதிகள் என்ன சுவாமி எதற்காக அழைத்தேன் தெரியுமா? மக்களுடைய குறையெல்லாம் தீர்க்க வேண்டும் அல்லவா? நல்லதையவை தீயவையை நாட்டு மக்கள் இந்த ராமராஜ்யத்தை பற்றி எவ்வாறு பேசுகிறார் இவையெல்லாம் ஆலோசிப்பதற்காக நான் ராஜ குழு வீரத்திற்கு செல்ல வேண்டும். உன்னை பார்த்துவிட்டு என்னுடைய நன்குலத்தில் வந்த சூரிய பகவானை பூஜை செய்து உன்னை கண்டுவிட்டு உடனடியாக செல்லலாம் என்று வந்தேன். உண்மைதான். நாட்டு மக்களை பார்த்துவிட்டு உன் தேவையாகப்பட்டவர் 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறல, அதனால ஏதாவது கனி கொண்டு வாருங்கள் சுவாமி. அப்படியா? இவ்வளவுதானே? வாங்கி வந்துடலாம். சத்தியகீர்த்தி சுவாமி, என் தேவைக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது. அதனால வேண்டியான கனிகளை கொண்டு வந்து என்னிடத்தில் தாருங்கள். நீங்களே திரும்புறீங்களா? என் மன்னவரிடத்தில் கொடுத்தால் அவரை போல அழகாக பிறக்கும். உன்னிடத்தில் கொடுத்தால் என்னிடத்தில் கொடுத்தால் உன்னை போல் குரங்கு மாதிரியே குழந்தை பிறந்து விட. அதனால ஆமா, என்ன மாதிரி ஒல்லியா வேணும், புருஷன மாதிரி விளக்கு மாத்தி குச்சா வேணும். சரிமா. ஒவ்வொரு பெண்மணியும் கணவனிடத்திலிருந்து ஒரு பழத்தை பெற்று கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் அவங்க சந்தோஷமா இருக்கும், மாசமா இருக்கிறனால. அதனாலதான் சத்தியகீர்த்தி உன்னிடத்துல கொடுத்த நாயாண்டா தீவனை. நீ என்ன பண்றனா, நாளைக்கு நீ வீட்டுக்கு போறல 2 குரங்கு பொம்மையை வாங்கிட்டு போக கொண்டாடி. சரிமா? அதுதான் இதே போகுதா என்ன? இதே போதும். வெளியில போனா ஞாபகமா அதை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி 2 பொம்மை வீட்டுல ஏற்கனவே விளையாடு இருக்கட்டும் வந்திருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய சக்தி இருக்கட்டும். அதனாலே மக்களுடைய குறை என்ன அப்படி என்று தெரிந்து கொண்டு வருகிறேன். பார்த்து வாருங்கள் சுவாமி. பதனமாக இது ஆகட்டும். சென்று வந்து சுவாமி சத்தியகீர்த்தி கடவுளே, எப்பொழுது நம் குடைகிரி அயோத்தி மாநகரத்தை சென்று யாவற்றை சுற்றி பார்த்து இந்த ராம ராஜ்யத்தை பற்றி மக்கள் எப்படி பேசுகிறார் அப்படி என்று ஆராய்ந்து ஆலோசித்து பார்த்து வா. அப்படியே பார்த்து வருகிறேன் சுவாமி. சென்று வா. ஆகட்டும்.